வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 2 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சுவா மற்றும் வேதமதி சத்தீஸ்கர். பராவ் மற்றும் டாங்கா எந்த மாநிலத்தின் நடனம் ஜார்க்கண்ட். திகம்பதா மற்றும் போப்பி எந்த மாநிலத்தின் நடனம் அருணாச்சல பிரதேசா. நுப்பா மற்றும் ஜகோல் எந்த மாநிலத்தின் நடனம் மணிப்பூர். எம்.எஸ். சுப்புலட்சுமி சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பசவண்ணாவை பக்தி பண்டாரின்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி முறை குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐநாடு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் நிலவுல இருந்துச்சு. பகுதி 17 அதிகாரப்பூர்வ மொழிகளை சொல்லியிருக்காங்க. பகாரியா கழகம் 1778ல ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்சார் கண்காட்சி பிரச்சின் காலகேந்திர நடத்திய சங்கீத சம்மேளன். ஜேம்ஸ் ரிசல் சிடி ராமு உருவாக்கியிருக்காரு. PM ஜன் விகாஸ் காரியக்ரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. சௌபாகிய யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி மாதயுத்த வந்தன யோஜனா மகளிர் அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. 72வது அகில இந்திய கூட்டுறவு வாரத்தின் போது சிறந்த லாபம் ஈட்டும் வங்கி விருதை வென்ற வங்கி எது? ராணி சன்னம்மா மகிழா சஹகாரி வங்கி. அசாமின் பலதார மனம் தடை மசோதா 2025 கீழ் குற்றத்திற்கு அதிகபட்ச சிறை தண்டனை எவ்வளவு? 7 ஆண்டுகள். எந்த பொருளின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக 7280 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? சின்டர் செய்யப்பட்ட அரிய பூமி நிரந்தர காந்தங்கள். சர்வதேச ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவி நிறுவனத்திற்கு எந்த நாடு தலைமை தாங்குகிறது? இந்தியா. 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச எம்மி விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருதை வென்றவர் யார்? ஓரியல் பிளா யூ அப்படிங்கிற திரைப்படத்திற்காக வாங்கியிருக்காங்க. இதுவே சிறந்த நடிகைக்கான விருது மேக்ஸ்வெல், அண்ணா மேக்ஸ்வெல். ஷேப் ஆஃப் மோமோ 2025ஆம் ஆண்டு பூசன் சர்வதேச திரைப்பட விழால விஷன் பிரிவுக்கு அதிகாரப்பூர்வமா தேர்ந்தெடுத்திருக்கு. 82வது வெனிஸ் திரைப்பட விழால சிறந்த இயக்குனர் விருது அனுபம் ராய் வாங்கியிருக்காங்க. தில்ஜித் தோசன்ஜ் அமர் சிங் சம்கிலா திரைப்படத்திற்காக 2025ஆம் ஆண்டு சர்வதேச எம்மி விருதுகள்ல சிறந்த நடிகருக்கான பரிந்துரையை வாங்கியிருக்காரு. கவி மற்றும் யூனிசெஃப் எந்த தடுப்பூசியின் விலை ஒப்பந்தத்தை அறிவித்தது? R21 மேட்ரிக்ஸ் எம். இந்தியா மற்றும் மொரிஷியஸ் சீன கடற்படை நடவடிக்கைகளை எதிர்கொள்ள டியாகோ கார்சியா அருகே செயற்கைக்கோள் கண்காணிப்பு நிலையத்தை நிறுவ ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா இந்தியா நாட்டும் சேர்ந்து முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா அமெரிக்காவும் முக்கியமான கனிமங்களுக்கு சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்கணுக்காக ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியா மற்றும் ஜப்பான் டிஜிட்டல் வர்த்தகம் மற்றும் கண்டுபிடிப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. 5வது இந்திய இணைய ஆளுகை மன்றம் 2025 நடத்தும் நகரம் எது? புதுடெல்லி. அதுவும் நவம்பர் 27 to 28 நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸும் நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா நிறுவனமும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. விசாகப்பட்டினத்துல 28வது தேசிய மின் ஆளுமை மாநாடு நடந்து முடிச்சிருக்கு. கொச்சி 5வது லோக் சம்வர்தன் பருவ். டெல்லியில தேசிய ஆயுஷ் மிஷன் உச்சி மாநாடு. சண்டிகர் 2025ஆம் ஆண்டுக்கான இந்திய சர்வதேச அறிவியல் விழாவோட 11வது பதிப்பு. விசாகப்பட்டினம் 30வது இந்திய தொழில் கூட்டாண்மை மாநாடு. இந்தியா ரேட்டிங்ஸ் மற்றும் ரிசர்ச்சின் நிதியாண்டு 26இல் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கணிப்பு என்ன? 7%. இதுவே உலக வங்கியின் படி நம்மளோட கருத்து கணிப்பு 6.3, ICRA படி 6.2, ஏசியன் டெவலப்மெண்ட் வங்கியின் படி 6.5, மோர்கன் ஸ்டான்லி நிறுவனத்தின் படி 6.7 நம்ம ஜிடிபி வளர்ச்சி, S&P படி 6.5. இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து சூரிய கிரண் 19 என்ற கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தியது? இந்தியா நாடும் நேபாள் நாடும் சேர்ந்து உத்தரகாண்ட்ல
பித்தோர்கர் அப்படிங்கிற இடத்துல இந்த ராணுவ பயிற்சி நடத்தியிருக்காங்க. சமுத்திர சக்தி கூட்டுப்பயிற்சி இந்திய நாட்டுக்கும் இந்தோனேஷியா நடக்கிற கூட்டுப்பயிற்சி விசாகப்பட்டினத்துல 5வது பதிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. ஜேமெக்ஸ் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடக்கிற கூட்டுப்பயிற்சி. மலபார் குவாம் அப்படிங்கிற பகுதி அமெரிக்கா நாடு நடத்தியிருக்காங்க. மித்திரசக்தி பயிற்சி இந்திய நாட்டுக்கும் இலங்கை நாட்டுக்கும் நடந்த கூட்டுப்பயிற்சி பெலகாவி கர்நாடகால நடந்துச்சு. அஜியோ வாரியர் கூட்டுப்பயிற்சி இந்தியாவுக்கும் யூகேக்கு நடந்த கூட்டுப்பயிற்சி மகர்ஜன் ஃபீல்ட் ரேஸ்ல ராஜஸ்தான்ல இருந்துச்சு.